போனவன் இங்க எப்படி இருக்கான்னு அதிர்ச்சியா இருக்கா? பாத்ரூம்ல உன் ஃப்ரெண்டு பிரேமா இருக்கான்னு நீ சொன்ன உடனே எனக்கு சந்தேகம் வந்தது. எவ்வளவு தூரம் நீ போறேன்னு பாக்குறதுக்காகத்தான் இங்க காத்திருந்தேன். வெல்டான் லிலி, உன்னை இத்தனை வருஷம் வச்சு காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றியோட நடந்துகிட்டேன். ஆல்ரைட், என்ன போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணி நீ அப்ரூவ் ஆகி புது வாழ்வு தேடிக்கோ. எனிவே நாம நண்பர்களாவே பிரிவோம். என்ன என்ன சொல் என்ன? You rascal! Hands up! உன்னை இப்பவே நாய் சுடுற மாதிரி என்னால சுட்டு தள்ள முடியும். ஆனா அப்படி சுட்டேன்னா உனக்கு எனக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். அதனால மரியாதையா உன்னை போலீஸ்ல கொண்டு போய் ஒப்படைக்க போறேன். உட்காருங்க சார். உட்கார்றா. ஐயோடா, இதான சங்கதி. ചേച്ചി കവലപ്പെട വേണ്ട. എനിക്ക് പണക്കാര മാപ്പിള വേണ്ട. ഞാൻ എന്റെ മാമനെ വിവാഹം ചെയ്തു കൊള്ളു. കാലയിல അച്ഛൻ கிட்ட പറഞ്ഞു கட்ட அவக்கு சொல்லு. சரியோ? எனக்கு உடம்பு பூரா அரியோ. ஏம்மா, உங்க அப்பனை ஒரு சீக்கிரம் விட்டு விட சொல்லு. எறும்பு கடிச்சு உடம்பு பூரா மச்சமா இருக்குதுமா. ராபர்ட் இங்க கட்டி எங்க பாடி இருக்குங்களா? இங்க என்ன இன்ஸ்பெக்டர் இங்க கலாட்டா? சார், இவன் தான் சார் ராபர்ட். இவன் தான் சார் லில்லியை கொன்னது. லில்லி இறந்துட்டாளா? என் மகளுக்கு ஹார்ட் வீக்கு. அவளை ரொம்ப ஜாக்கிரதையா வளர்த்துட்டு வரேன்னு என்கிட்ட ராபர்ட் அடிக்கடி சொல்லுவானே. இப்ப அவன் அமெரிக்கா போயிருக்கும் போது இப்படி ஆயிடுச்சு. இந்த துக்ககரமான செய்தியை அவனுக்கு நான் தான் போன் பண்ணி சொல்லணும். நடிக்கிறான் சார். இப்பதான் சார் இவனை கட்டிப்பட்டு நான் வந்தேன். எப்படியோ தப்பிச்சு பக்கத்து வீட்டுக்கு போய் வேஷத்தை மாத்திட்டு இங்க வந்து நிக்கிறான். சார், நீங்க வேணா அந்த இரும்பு பீரவை திறந்து பாருங்க சார். அதுல கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கான பிளாக் எல்லாம் இருக்கு. எங்கிட்ட லில்லியே சொன்ன. நீங்க திறந்து பாருங்க பிளீஸ். சார், அவனை கேட்காதீங்க சார். வேணாம் தான் சொல்லுவா. சின்ன பையன் சொல்றான். நீங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், போங்க. கோவிக்காதீங்க இன்ஸ்பெக்டர். ஏதோ சின்ன பையன் மனசு சரியில்லை, ஏதோ செஞ்சுட்டான். நீங்க அவங்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அவனை மெட்ராஸ்க்கு அனுப்பிடுங்க. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அவ எப்படி செத்தான்னு தெரிய போகுது. அதான தம்பி சொல்ல போறேன். நீங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நான் போய் இந்த துக்ககரமான விஷயத்தை ராபர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். தம்பி, அனாவசியமா இப்படி குழப்பத்தெல்லாம் உண்டு பண்ணாதப்பா. சார், வரணும். மெட்ராஸ் வந்திருக்கேன். அந்த நேரங்களே நடக்கிற ஸ்டேஷனுக்கு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க. இது என்ன நடந்தது? கடைசியில தோல்வியோட அவமானப்பட்டு மெட்ராஸ் வந்து சேர்ந்தோம். தம்பி, நீ நினைக்கிற மாதிரி ராஜசேகர பிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. இன்னைக்கு சமுதாயத்துல அந்த ஆளு ஒரு பெரிய மனுஷன். அவன் பைக்குள்ள கரன்சி மட்டும் இல்ல, கவர்மெண்டே இருக்கு. தகுந்த ஆதாரம் இல்லாம அவன் அரெஸ்ட் பண்றதுங்கிறது முடியாத காரியம். போங்கண்ணே, நீங்களே இப்படி பேசுன எப்படி? அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா தெரியாத? போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம் குமார். அந்த பொண்ணு லில்லி ஹார்ட் அட்டாக்ல தான் செத்துருக்கான்னு கேரளால இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. அங்கேயும் பணத்தை வச்சு விளையாடி இருக்கான். ஓகே அண்ணே, நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. அவன் ஆதாரத்தோட குற்றவாளி நிரூபிச்சு அவன் பாக்கெட்ல ஏதோ கவர்மெண்ட் இருக்குன்னு சொன்னீங்களே, அந்த கவர்மெண்ட்டை வச்சு அவனை கைது பண்ண வைக்கிறேன்.
இது ராஜசேகர வீடு. உள்ள யார் வராங்க போறாங்கிறத கரெக்டா ஃபாலோ பண்ணா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். சார், ஐயா வாங்க அம்மா வாங்க, ஜோஷம் பாக்குது ஜோஷம் பாக்குது. ஐயா வாங்க அம்மா வாங்க, ஜோஷம் பாக்குது. தாடியால ஒட்டடிக்கிறார். வக்கீல் குமார் என்ன சொல்றாரு? உன் மனதில் இருப்பவன் ஒரு இளைஞன். அவனோ அழகன், மன்மதன். அவன் பெயர் பாலு. குமார் என்னும் வக்கீல். ஐயோ கரெக்டியா? எப்படி கண்டுபிடிச்ச? ரேக சொல்லுது, ரேக சொல்லுது. என்ன சொல்ற? நீ அந்த அடி மடையனோ அவரை பத்தி மடைய கிடையா சொன்னா கெட்ட கோவம் வரும். தொந்தி கடிஞ்சிரும், ஜாக்கிரதை. நோ, இவன் தப்பா டிரான்ஸ்லேட் பண்றான். அவரை பத்தி ரேகை என்னையா சொல்லுது? சீக்கிரமா கல்யாணம் நடக்கும்னு சொல்லுது. எப்போ கல்யாணம்? எப்ப கல்யாணம்னு கேக்குறான். நாங்க 2 பேரும் நினைச்சிருக்கிற காரியம் முடிஞ்ச உடனே. குமார், கங்க்ராச்சுலேஷன்ஸ். குமாரா? வசந்தி, சொல்லக்கூடாது, பாஷை மாறி போச்சுன்னு. வசந்தி 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 வசந்தி, இந்த ராஜசேகர கண்காணிக்கிறதுக்காக மாறுவேஷம் போட்டுக்கிட்டு வந்தோம். உன்னை பார்த்ததும் விளையாட்டோம். இந்த ராஜசேகர் வீட்டுல இருந்து சாமியார் பசங்க வெளில போறானுங்க. நான் என்ன பண்ண போறேன்? ஐயோ, குமார் கூட இங்க இல்லையே. நீ இந்த இடத்த பாத்துக்க, நான் தோ வந்துடுறேன். பால் வேற தனியா இருக்கான். இதெல்லாம் இங்க கொடுத்ததான் நினைச்சுக்க. நான் வரேன். சரி, போறதுக்கு முன்னாடி உங்க ஞாபகார்த்தமா ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு போங்களேன். ஐயா, என்னங்க அது? என்னங்க? என்ன என்னென்னமோ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வரும்போது உனக்கு காதல் வரல. இப்ப இந்த தொப்பையும் தொந்தியமா வந்திருக்கும் போது தான் காதல் வந்திருக்கு. இந்த தொப்பையை நீயே வச்சுக்க. கல்யாணம் ஆனதும் ஒரு ஒரிஜினல் தொப்பையை நானே உனக்கு ஆசையா கொடுக்குறேன். மூக்கு ரொம்ப அழகா இருக்கு. இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆளுங்க இந்த வீட்ல இருந்து 2 சாமியார் இப்படி போனாங்க. அவங்க பின்னாடியே போனார். அதுக்கப்புறம் காணும். என்னடா சிரிச்சுக்கிட்டே சொல்ற? குமார், இப்ப சாயந்தரம் 5:45 ஆகுது. நாளை காலையில 6 மணிக்கெல்லாம் உன்னை விட்டுற சொல்றேன். பாலு. எஸ் சார். தம்பி, அது வரைக்கும் ஜாகிரதையா பாத்துக்க. தாக எடுத்தா தண்ணி கொடு, பசிச்சா ஒண்ணு கொடுக்காத. ஓகே சார். தும் தும் என்ன
கதவை தர தர Thank you.